ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆன்சர். நம்ம சாக்லேட் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக டெய்லி ஒரு 5 ரூபாய்க்கா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எந்த அளவுக்கு இந்த சாக்லேட் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்திருக்குன்னா, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் வந்து இந்த பொங்கலாக இருக்கட்டும், இல்லை தீபாவளியாக இருக்கட்டும், இல்லை அது வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம், இல்லை வீட்டுக்கு பால் காய்ச்சல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் சொந்தக்காரவங்களுக்கு வரவங்களுக்குலாம் என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லட்டு இல்லாட்டி ஜிலேபி இல்லாட்டி பூந்தி இல்லாட்டி மிச்சர் அந்த மாதிரி தான் சப்ளை பண்ணுவோம், அந்த மாதிரி தான் ஷேர் பண்ணிப்போம். பட் இப்போ எல்லாருமே வந்து இந்த சாக்லேட்ஸ் தான் எல்லாருமே கொடுக்குறாங்க. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சின்ன கடையை திறக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த சாக்லேட்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ குழந்தைகள் மட்டுமே சாப்பிட்றத வந்து பெரியவங்கள அளவுக்கு சாக்லேட் எல்லாருமே வந்துருச்சு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 கோடி கிலோ சாக்லேட்ஸ் வந்து உணவு ஃபுல்லாக விற்கப்படுது, வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்குறதுக்கு இதை செய்யணும்ல. ஒரு இடத்துல சாக்லேட் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்ஜின் இருக்குல்ல. அங்கே யாரெல்லாம் வேலை பார்க்குறா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசு கீழே இருக்க குழந்தைகள். ஆல்மோஸ்ட் எல்லாருமே 15 வயசு கீழே இருக்க குழந்தைகள் வந்து லட்சக்கணக்காக வந்து அடிமைகளாக, கொத்தடிமைகளாக கடத்திட்டு வரப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து அடிமைகள் மாதிரி, அதாவது பெற்றவங்களே வந்து வித்துட்டு அப்படி இருக்கவங்கள தான் இருக்காங்க. இது மோஸ்ட் ஆஃப் வந்து ஆப்பிரிக்காவில் தான் ஓவராலாக இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குழந்தைகளுக்கு சிந்துற ஒவ்வொரு ரத்தத்தையும் தான் வந்து நம்ம சாக்லேட்டாக இனிப்பாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு வரும். இந்த சாக்லேட்னா என்ன, இது நான் எதுக்கு இவ்வளோ அழுத்தி சொல்றேன், இந்த குழந்தைகளை பத்தி இவ்வளவு அழுத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி தெரியும். இதுக்குன்னு சாக்லேட்டே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டாதீங்க. இதுக்கும் நான் பதில் கண்டிப்பா வீடியோக்குள்ள வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட் எப்படி உருவாச்சு? ஏன்னா வந்து இந்த சாக்லேட் அப்படிங்கிறது உருவானதானே இந்த அது மூலியமா எவல்யூஷனா இருக்கும். அது மூலியமா இந்த உங்களாம் கொத்தடிமையாவே வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த சாக்லேட் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயன் சிவிலைசேஷன்ல மாயன் சிவிலைசேஷன் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 2012 உலக அழிய போதுன்னு சொல்லிட்டு பொருளையே கிளப்பி விட்டதே அவங்க தான். அதாவது அவங்க இப்ப இல்ல, அந்த சிவிலைசேஷன் இல்ல, அவங்க ஏற்பட்டிய காலண்டர்னால தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சு. ஓகேங்களா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயன் சிவிலைசேஷன் வந்து ஆப்பிரிக்கால தான் ஓவரால் தோன்றுச்சு. ஸோ மாயன் சிவிலைசேஷன் தோன்றும் போது வந்து கோகோ மரம், அதாவது சாக்லேட் உருவாக்குறது கோகோ அப்படிங்கிற ஒரு விதையால தான் உருவாக்குவாங்க. ஸோ அந்த கோகோ மரம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அங்கே அதிகமாக காடுகள் அப்படிங்கிறது ஒரு 500 மரமோ 1000 மரமோ இல்லாத காடுகள்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு 20,000 மரம், 30,000 மரம், ஒரு லட்சக்கணக்கில் இருக்க மரங்களை தான் வந்து காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. காடுகள் அளவுக்கு வந்து கோகோ மரங்கள் இயற்கையாகவே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த மாயன் சிவிலைசேஷன் என்ன பண்ணிருக்காங்க, இவ்வளவு மரங்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து கடவுள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க இலைகளா இருக்கட்டும், இல்லை அங்க இருக்க அந்த விதைகளா இருக்கட்டும் எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பதம் நிலைமை கொண்டு வந்து இளநீர், அதுக்கப்புறம் தண்ணீர், அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கலந்து குடிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே இந்த சாக்லேட்டோட கோகோ மரம் இப்போ வரையுமே கசப்பா தான் இருக்கும். மரத்துல இருந்து புடுங்கி சாப்பிடும்போது கசப்பா தான் இருக்கும். ஏறத்தாழ இந்த ஊட்டிக்கு இல்ல கொடைக்கானல் டூர் போனவங்களுக்கு கண்டிப்பா இந்த கோகோ மரம் பார்த்திருப்பீங்க. அங்கெல்லாம் நிறைய இருக்கும். நீங்க ரோட்ல அந்த டிராவல் பண்ணும்போது சைட்ல கோகோ மரங்கள் நிறைய இருக்கும். ஸோ கசப்பா இருக்கிறது வந்து அவங்க இருந்தாலும் குடிக்கிறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம இருப்பாங்களே, இறக்குற நிலைமையில இருப்பாங்களே, அவங்க எல்லாம் வந்து இதை குடிக்கும் போது அவங்களோட தீமை எல்லாமே இந்த கசப்பு அழிச்சிரும். அதுக்கடுத்து அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, கடவுள்கிட்ட சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்காங்க. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கசப்பை சாப்பிட்டோம்னா நோயெல்லாம் வந்து அந்த கசப்பு வந்து நோயை வந்து முறியடிச்சிரும், எந்த நோயும் வராது அப்படிங்கிற மாதிரி கசாய மூலியமாவும் இந்த கோகோ அந்த லிக்யூட சாப்பிட்டுருக்காங்க. அது வந்து ஒரு டீ மாதிரி. ஓகேங்களா? அந்த மாயன் சிவிலைசேஷன்ல இப்ப நம்ம சாப்பிட்ற டீ மாதிரி டிகாஷன் அதிகமா போட்டு குடிச்சா எப்படி கசம் டீ, ஸோ அதே மாதிரி இல்லாட்டி காஃபி ஆறி விட்டு குடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த காலத்துல வந்து மாயன் சிவிலைசேஷன் வந்து கோகோ லிக்யூடா குடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் வந்து ஆப்பிரிக்கா சென்ட்ரல் இருக்குல்ல, ஆப்பிரிக்காவோட சென்ட்ரலில் வந்து இந்த கோகோ மரம் அப்படிங்கிறது அதிகமாக வளருது. ஓகேங்களா? அங்கேயும் வளருது. அங்கேயும் வந்து இந்த கோகோ அப்படிங்கிற ஒரு பானத்தை வந்து அங்கேயும் குடிச்சிருக்காங்க. ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? ரெண்டு பேத்துக்கும் அந்த தொடர்பே இல்லாமல் தான் குடிச்சிருக்காங்க. நான் சொல்றது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 4000 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கப்பல் வணிகம் அப்படிலாம் இப்போ அவ்வளோவா இல்லைல்ல, அதனால இவங்க வேற ரெண்டு பேத்துக்கும் தெரியாம தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அமெரிக்கா வந்து ஸ்பெயின் நாட்டில் இருக்க ஒருத்தவர் என்ன பண்றாருன்னா, அமெரிக்காவை போய் ஆளணும், அதாவது சென்ட்ரல் அமெரிக்காவை ஆளணும் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு போறாரு. போகும்போது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஷிப், அந்த கப்பல் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கவங்க ஏற்கனவே பார்க்கலாம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4000 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அந்த காலகட்டத்துக்கு இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. யாருமே வந்து நார்மலா பேச மாட்டாங்க, இந்த காட்டுவாசிகள் அந்த லெவல்ல தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ வந்து அந்த மாதிரி இருக்க மக்கள் தான் வந்திருக்காங்க. இந்த ஷிப் எல்லாம் பார்த்ததும் இவ்வளவு பெரிய ஷிப்பா இருக்கு, நம்ம வந்து போர்லாம் கொடுக்க வேணாம், அவங்க வந்து கடவுள் அமுச்சு விட்ட நம்மளுக்கு ஒரு இது. ஏன்னா மிதக்கும் ஒரு வண்டி வந்து கடல்ல இவ்வளவு பெரிய ஷிப்பா இருக்குன்னா அது வந்து கடவுள் தான் கண்டிப்பா அமைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெயின் நாட்டுல இருந்து வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பாக்குறாங்க. பார்த்தது வந்து இவங்க அமெரிக்கன்ல இருக்க அந்த ராஜாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தாங்க இதான் வந்து எங்களோட கடவுளோட பானம், கடவுள் கொடுத்து எங்களுக்கு ஒரு பானம், அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அமெரிக்கால எப்படின்னா, இப்போ வந்து ஆப்பிரிக்கன்ல சிவிலைசேஷன்ல இருக்கவங்க, மாயன் சிவிலைசேஷன்ல இருக்கவங்க எப்படின்னா இளநீரையும் தண்ணீரையும் தான் கலந்து குடிப்பாங்க. பட் அமெரிக்கால ஒரு ஸ்டெப் மேல போய் தேன், சர்க்கரை, அந்த காலத்துல இருக்கவங்கள ஒரு சர்க்கரை இனிப்பு பானம், அதோட சேர்ந்து இந்த கோகோ சாப்பிட்டுருக்காங்க. கசப்பு கலந்த ஒரு இனிப்பு ரொம்ப அது பிடிச்சிருக்கு. ஸ்பெயின் நாட்டுல அந்த ஸ்பெயினர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த கசப்பு கலந்த இனிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை
எடுத்துட்டு அப்படியே வந்து என்ன பண்றாங்கன்னா யூரோப்புக்கு போறாங்க. ஏன்னா யூரோப் தானே ஸ்பெயின் நாட்டோட அந்த தலைநகரமா இருந்துச்சு. ஸோ யூரோப்புக்கு போறாங்க. யூரோப் போய் அங்க இருக்க ராஜாக்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது சாப்பிடும்போது வந்து என்னதான் கசப்பு இருந்தாலும் அந்த இனிப்பு அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா வேற எந்த டிஷஸ்மே இல்லை, ஓகேங்களா, அந்த ஸ்வீட் அப்படிங்கிறது இல்லை. அதனால அங்க இருக்க ராஜாக்கள்லாம் வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ராயல் ஃபுட் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே போயிருது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல நடக்குது, ஓகேங்களா. 16ஆம் நூற்றாண்டுல ராஜாக்கள் மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிறது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக ஒரு 50 வருஷம் போனதுக்கு அப்புறம் காசு இருக்கும் எவன் வேணாலும், காசு அதிகமா இருக்க எவன் வேணாலும் வந்து இந்த சாக்லேட் ட்ரிங்க் வந்து குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகுது. 17ஆம் நூற்றாண்டுல மக்களுக்கும் இந்த சாக்லேட் கொடுக்கப்படுது, ஓகேங்களா. ஏன் 17ஆம் நூற்றாண்டுல மக்களுக்கு சாக்லேட் கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 17ஆம் நூற்றாண்டுல தான் வந்து இந்த கேட்பரி அப்படிங்கிற ஒரு பெரிய முதலைகள் உள்ள வராங்க, ஓகேங்களா. 17ஆம் நூற்றாண்டுல கேட்பரி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி இருக்கு, ஓகேங்களா. ஃபேமிலி வைஸா இருக்க அந்த ஃபேமிலி பேர் கேட்பரி. அந்த கேட்பரியில ஜான் அப்படிங்கிற ஒருத்தர் பிறக்கிறாரு. ஜான் கேட்பரி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப இருக்க என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, மக்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பாக்குறாரு. ஜான் பார்க்கும்போது வந்து அங்க எல்லாருமே வந்து காஃபி, டீ அண்ட் அந்த கோகோ ட்ரிங்க் இது 3 தான் குடிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஏன் இந்த சாக்லேட், காஃபி, கோகோ ட்ரிங்க் 3 குடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்ப இருக்க நிலைமையில வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரிலிஜியன் அப்படி இருக்கும்ல. அவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா மதுபானம், அதாவது ஆல்கஹால் எடுக்கிறது தப்பு, ரிலிஜியன் சைடு தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க யாருமே ஆல்கஹால் குடிக்க மாட்டாங்கன்னா. அதனால வந்து காஃபி, இந்த 3 இதுல காஃபி, டீ இல்லாட்டி சாக்கோ ட்ரிங்க் இதுல 3ல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜான் முடிவு பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு காஃபி கடை தான் கேட்பரி காஃபி ஷாப் அப்படிங்கிற ஒன்று வைக்கிறாரு, ஓகேங்களா. ஸோ இதை வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி கடை ஓவராலாக ஓடுது. ஆனால் அதிக பேர் வர மாட்டாங்க. ஏன்னா காஃபி அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கு, ஓகேங்களா. எல்லாருமே இருக்கனால ஸ்ப்ரெட் ஆயிடுது. இதுக்கடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கடையில் முக்கியமாக அந்த சாக்லேட் ட்ரிங்க் அப்படிங்கிறது ஓவரா சேல் ஆகிட்டு இருக்கு. கோகோ ட்ரிங்க் ஓவரா சேல் ஆனதுனால சரி இந்த கோகோ ட்ரிங்கை மட்டும் நல்லா ஸ்வீட்டாக நல்ல ஒரு எசன்ஸோட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எசன்ஸோட கொடுக்குறாங்க. எசன்ஸோட கொடுத்ததுக்கப்புறம் ஒரே சாக்லேட் ட்ரிங்கை மட்டும் ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கஸ்டமர்ஸ்லாம் கேட்குறாங்க. காஃபி டீ எல்லாம் நிறுத்திட்டு சாக்லேட் ட்ரிங்க் மட்டும் தான் கொடுக்குறாரு. அப்போ அவர் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி ஒரு 12 விதமான சாக்கோ ட்ரிங்க் கொடுக்குறாங்க. அப்படிதான் வந்து சாக்கோ ட்ரிங்காக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு சாக்லேட்டா இப்போ நான் சாக்லேட் சாப்பிட்டு இருக்கோம். ஏன்னா இதை இப்போ சொல்றோம்னா இதுக்கு அடுத்து இந்த குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ மாலி அப்படிங்கிற ஒரு நாட்டில் வந்து குழந்தைகள் ரொம்ப காலம் போயிட்டே இருக்காங்க, ஓகேங்களா. இந்த மாலி அப்படிங்கிறது ஆப்பிரிக்கால இருக்க ஒரு இடம், ஓகேங்களா. அங்க குழந்தைகள் அதிகமாக காணா போயிட்டே இருக்காங்க. காணா போயிட்டு இருக்கும்போது ஒரு 10, 12, 20, 100 அப்படி காணா போனா அங்க இருக்க ஊருக்குள்ளேயே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், ஓகேங்களா. வெளியே வரவே வராது. எல்லா நம்ம சொசைட்டி அப்படித்தானே, ஒரு கொஞ்சம் பேர் காணா போனா அங்கேயே முடிஞ்சிடும். பட் அங்க ஆயிரக்கணக்கா, லட்சக்கணக்கா, 10 லட்சத்துக்கும் மேல வந்து குழந்தைகள் காணா போறாங்க அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் உலக நாடுகள்லாம் சும்மா இருக்குமா? அப்பதான் வந்து அமெரிக்காலாம் ஓவராலா மேல வந்த டைம், ஓகேங்களா. அப்பதான் வந்து ஸ்டேபிளா நிக்கிறாங்க. அமெரிக்காலாம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொருளாதார நாடு அப்படின்னு அறிவிக்கப்படுது. ஸோ அவங்க வந்து உள்ள தலையிடுறாங்க. இந்த பாலி நாட்டுல குழந்தைகள் என்னப்பா பண்றாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு டீம் ரிசர்ச் அமைச்சது. இந்த ரிசர்ச்ல என்ன தெரியுதுன்னா ஐவரி கேட்ஸ் அண்ட் கானா அப்படிங்கிற 2 சாக்லேட் நிறுவ கம்பெனில தான் வந்து இந்த குழந்தைகள்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இங்க அந்த என்னதான்ப்பா நடக்குது அந்த கம்பெனிஸ்ல அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் டீம்ஸ் உள்ள போறாங்க. உள்ள போனா இருக்க எல்லா குழந்தைகளுமே சின்ன வயசு குழந்தைங்க, 11 வயசு குழந்தைங்க, அதுக்கடுத்து 15 வயசு குழந்தைங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60% பேர் 11 வயசு கீழே இருந்தாங்கன்னா ஒரு 40% தான் 15 வயசு கீழே குழந்தைங்க. எல்லாருமே வந்து கொத்தடிமைகளா, அடிமைகளா, சில பேர் விற்கப்பட்டு அங்கே இருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 60% குழந்தைங்க வந்து கடத்திட்டு வரப்பட்டவங்க. இந்த பாலி அப்படிங்கிற ஒரு நாட்டிலயா இருக்கட்டும், இல்ல வேற வேற நாடுகளில் வந்து கடத்திட்டு வர குழந்தைகளை பிறந்ததுமே ஒரு ஸ்டேட் இருப்பாங்களா, ஒரு 4 வயசு 5 வயசு, அந்த இடத்துல வந்து கடத்திட்டு வந்து இங்க வேலை பார்க்க விட்டுருவாங்களா. மீதி இருக்கவங்களா, மீதி 40% பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமை. இப்போ வரையுமே பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா இந்த எக்கனாமிக் அளவுல கொஞ்சம் கீழே இருக்க நாடு தான், ஓகேங்களா. அது வந்து ஒரு உலக அரசியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரையுமே வந்து அப்படி இருக்கு. அப்போ வந்து அந்த குழந்தைகள் பெற்றுருவாங்கல்ல, அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கையில காசு இல்லாம இல்ல அந்த குழந்தைகளை பார்க்க முடியாம என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் இந்தியன் ரூபீஸ்க்கு 300 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வித்துருவாங்களா. அதாவது ஆப்பிரிக்கால சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் அப்படிங்கிறது இந்தியால 1 லட்சம் மாதிரி. ஸோ அந்த ரேட்டுக்கு வித்துருவாங்கன்னா இவங்க எல்லாம் கூட்டு போய் அங்க கொத்தடிமையா விட்டுருவாங்க. அவங்களோட அந்த இன்ஸ்பெக்ஷன் போனாங்கல்ல, அந்த அமெரிக்கால இருந்து டீம் வருவாங்களா, அந்த டீம் போய் இப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சாக்லேட் நம்ம சாப்பிட்ற சாக்லேட்டை கொடுத்துருக்காங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாக்லேட் சாப்பிட்டதும் அங்க இருக்க குழந்தைகள்லாம் ஓ இதுல இருந்து இப்படிதான் தயாரிக்கிறாங்களா, இங்க கசக்கு தானே, இது இனிக்குது, இது சாக்லேட்டே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க குழந்தைகள்கிட்ட பேசிக்கான கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. என்னென்ன இன்டர்நெட்னா என்னன்னு தெரியுமா, இல்ல புக்ஸ்னா என்னன்னு தெரியுமா, இல்ல படிப்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கான கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுவுமே அந்த குழந்தைகளுக்கு தெரியல. அந்த குழந்தைகளுக்கு இருக்க அந்த மைண்ட் செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம்னா நம்ம டெய்லி எந்திரிக்கணும், கோகோ மரத்தை போயிட்டு கோகோ பழங்கள் எல்லாம் பறிக்கணும், அதை வந்து முதலாளிகிட்ட கொடுக்கணும், அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, திரும்பி சாப்பிடணும், தூங்கணும், வேலை பார்க்கறது கொஞ்சம் சம்பளம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த சம்பளத்தை என்ன பண்ணணும்னா அந்த காலனிக்குள்ளேயே, அந்த காடுகளுக்குள்ளேயே, ஆப்பிரிக்கால நிறைய கோகோ மரங்கள் வளருதுல, அந்த காடுகளுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன கடைகள் போட்டிருப்பாங்க. அந்த கடைகள்லாம் யார் போட்டிருப்பா, அந்த முதலாளி தான் போட்டிருப்பான், ஓகேங்களா. அந்த வேலை
பண்ண வைக்கிறான்ல அந்த முதலாளி தான் போட்டிருப்பான். அவன் அந்த கடையில் போய் ஏதாவது தேவைன்னா அதாவது அந்த முதலாளி டிசைட் பண்ணுறதா அங்கே விற்பாங்களே ஓகேங்களா. எதெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வாங்கிப்பாங்க. அந்த காசு திரும்பி அந்த முதலாளிக்கே போகும். ஏன்னா கடையை அவன் தானே போட்டிருக்கான். ஸோ இதான் அந்த உலகம். அதை தாண்டி இன்டர்நெட்னா என்னன்னு தெரியாது, புக்ஸ்னா என்னன்னு தெரியாது, படிப்புனா என்னன்னு தெரியாது, ஸோ வந்து ஒரு பார்க்னா என்னன்னு தெரியாது. ஸோ நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்ச எதுவுமே தெரியாது. இந்த ஃபோனு பேசிக்காக நம்மளுக்கு என்ன தெரியுமோ அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஓகேங்களா. ஸோ இப்படிப்பட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கண்டுபிடிச்ச பிறகும் இப்போ வரையும் அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கணக்கெடுப்படியே பார்த்தீங்கன்னா 35 லட்சம் குழந்தைகள், 1 இல்லை 2 இல்லை 35 லட்சம் குழந்தைகள் ஒன்றும் வந்து அங்கே வந்து கொத்தடிமைகளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வரையும் அதே தான், அந்த 35 லட்சம் கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உலக நாடுகள் யாரும் கண்டுக்கல. ஏன்னா கேட்பரி அப்படிங்கிற ஒரு பெரிய முதலை இருக்கு ஓகேங்களா. கேட்பரி தான் இப்போ வரையுமே சாக்லேட்ல உலகம் ஃபுல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காது. சாக்லேட் அப்படிங்கிற ஒரு போர்ஷன்ல கேட்பரி மட்டும்தான். ஸோ இவங்க உள்ள வரனால, ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரவங்க, பெரிய பெரிய முதலைகள் ஓகேங்களா. அந்த இலுமினாட்டிஸ் அப்படின்னு சம்திங் சொல்லுவாங்க, அது எனக்கு சரியா தெரியல. ஸோ அதுல இவங்க ஒருத்தவங்களா இருக்கலாம் அப்படிங்கிற கூட ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க உள்ள வரனால எந்த நாடுகளும் கண்டுக்க மாட்டேங்குது. அங்க இருக்க குழந்தைகள் அங்க இருந்துகிட்டே இருக்காங்க. இதே ஏன்டா நீ இப்ப பேசுற, இதே ஏன்டா எங்களுக்கு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால பேசி எவ்வளவு விஷயங்கள் மாத்தப்பட்டிருக்கு, இதுவும் மாத்தப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க கையில யாராவது உங்க லவ்வரோ இல்ல உங்க ஃப்ரெண்டோ உங்க சிப்ளிங்ஸோ இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து சாக்லேட் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுற நிலைமையில தான் நம்மளும் இருக்கும். ஏன்னா அப்படி நம்ம மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அந்த ஸ்டேட்டஸ் போடும்போது டார்க் சைட் ஆஃப் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாகோ இல்ல ஒரு வேர்டிங்கோ யூஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுங்க. இதை நீங்க போடும்போது நிறைய பேர் போடுவாங்க, என்னப்பா டார்க் சைட் ஆஃப் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை பத்தி இந்தியாவை தவிர்த்து வெளில பேச ஆரம்பிப்பாங்க. அமெரிக்கா, கனடா, லண்டன் அப்படி சொல்லிட்டு எல்லா இடங்களையும் பேச ஆரம்பிக்கும் போது இதுக்கு ஒரு பிரச்சனை முடிக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த பிரச்சனை முடிக்கு வரும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாலையும் கோகோ மரம் வளருது, பட் அமெரிக்காலையும் ஆப்பிரிக்காலையும் மட்டும்தான். அதுவும் ஆப்பிரிக்கால தான் 70% கோகோ சாக்லேட்ஸ் வெளில வருது ஓகேங்களா. ஆப்பிரிக்கால இருந்தா அந்த விஷயம் வருது. ஏன்னா இந்தியால சாக்லேட் மரம் வளர்ந்தும் ஏன் இந்த பிசினஸ் இங்க நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால 1008 பிரச்சனை இருக்கு ஓகேங்களா. குழந்தைகள் வேலை பார்க்கக்கூடாது, குழந்தைகள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனை இருக்கு. அதனால இந்தியாக்குள்ள கொண்டு வரல. ஆப்பிரிக்கால, மிடில் அமெரிக்காலாம் அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது ஓகேங்களா. அங்கெல்லாம் வந்து ஈஸியா வந்து இந்த மாதிரி குழந்தைகளை வேலை வாங்கிடலாம் அப்படின்னு. பட் நம்ம பேசும்போது ஆப்பிரிக்காலயோ இல்ல அமெரிக்காலயோ வந்து இதுக்கு லைட்டா குறையப்படும். இந்தியாலையும் நிறைய ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா. ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைகளுக்குலாம் படிப்பு என்னன்னு அப்படி தெரியும், அவங்களுக்கு பிராடனா உலகம்னா என்ன அப்படின்னு தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு சாக்லேட் பின்னாடியும் ஒவ்வொரு குழந்தையோட கஷ்டம், வாழ்க்கை ஃபுல்லா இருக்க ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நான் சாக்லேட் சாப்பிடவே வேணாம் அப்படிலாம் சொல்ல, நீங்க சாப்பிடுங்க. பட் சாப்பிடும்போது நீங்க சாக்லேட் வாங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நான் சொன்னது ஒரு டைப் ஆஃப் ஐடியா ஓகேங்களா. உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா அதை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்களும் நம்பினீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த அடுத்த வாட்டி ஸ்டேட்டஸ் போடும்போது அந்த சொன்னல அதையும் போட்டுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ டாப்பிக்கோ பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. இது ஒரு நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். இதோட சட்டை சத்திட்டு பாய்.